Hi everyone, welcome to Kamali Learn Her. இன்னைக்கு 11th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பியர் லைஃப். டெய்லர் கோவன். ஸோ இதில் டெய்லர் கோவன் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர், அதாவது எக்கனாமிக்ஸு இல்லாத இடமே கிடையாதுன்றாரு. ஸோ நம்ம ஒரு சாக்லேட் வாங்குறதுலேருந்து கவர்மெண்ட் பட்ஜெட் போடுற வரைக்கும் எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அதனால நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு டெய்லர் கோவன் சொல்கிறாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு 100 rupees இருக்குன்னா அதை வச்சு நம்ம ஒரு மூவிக்கு போகிறதா இல்லை ஒரு புக்கு வாங்கி படிக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோன்னா அங்கேயே எக்கனாமிக்ஸ் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதோட நேமு அப்படி இல்லைன்னா டைட்டில் இருக்கணும். ஸோ அந்த டைட்டிலில் பார்த்தாலே உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மார்க்கெட்டில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்ட்ரடக்டரி எக்கனாமிக்ஸ், பேசிக் எக்கனாமிக்ஸு, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸு, எலமெண்ட்ரி எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த மாதிரி விதவிதமான டைட்டிலில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் கவனித்தோன்னா இந்த எல்லா புக்லேயும் இருக்க கண்டென்ட்ஸ், அதாவது விஷயம் ஒன்று தான். ஆனால் ஏன் இத்தனை டைட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதை ரீட் பண்ணுறவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் அவங்களோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்னா அந்த டைட்டிலோட அர்த்தத்தை மட்டும் சொன்னால் போதாது. ஓகேவா? அந்த டைட்டிலோட மீனிங்கை சொன்னால் மட்டும் போதாது. அந்த சப்ஜெக்டோட நேச்சர் அண்ட் ஸ்கோப், அதாவது அந்த நேச்சர்னா தன்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்கோப்னா அதோட எல்லை எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒரு புக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கா இல்லை மாடர்னாக இருக்கா, இல்லைனா ஸ்டாட்டிக்காக, அதாவது நிலையா அப்படியே இருக்கா, இல்லாட்டி டைனமிக்காக, அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனை நம்ம படித்ததுமே அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணுமா. ஸோ இந்த சப்ஜெக்ட் வெறும் ஆர்ட்ஸா இல்லை சயின்ஸா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்ததா அப்படின்னு நம்ம படிக்கிறவங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸோட சிக்னிஃபிகன்ஸும் அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இன்ட்ரடக்ஷனை படிக்கும்போதே இந்த சப்ஜெக்ட்டுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு புரியணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இல்லை எக்கனாமிக்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சப்ஜெக்டில் ஏதாவது நியூவர் ஏரியாஸ், அதாவது புது புது ஏரியாஸ் சேர்த்துருக்காங்களா, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன நியூ வேஸ் இருக்கிறது அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக இந்த சப்ஜெக்டில் வர லாஸ்லாம் அதை லாஸ்னா விதிகள். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாமே இன்ட்ரடக்ஷனில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எக்கனாமிக்ஸ்ன்றது வெறும் ஒரு தியரி கிடையாது, அது நம்ம லைஃப்பில் பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெரிய டூலுன்னு ஃபார் ஸ்டார்டிங் இந்த இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. The term or word economics comes from the ancient Greek oikonomikos. Oikos means household and neimon means management, custom or laws. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஏன்ஷியன் க்ரீக் வேர்டான ஒய்கோனோமிகோஸ்லேருந்து வந்துதான். ஸோ இந்த க்ரீக் வேர்டு ஒய்கோஸ் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தமா, நேமின் அப்படின்னா மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைன்னா லா அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டேர்ம் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸோட ஆரம்ப காலத்துக்கு அர்த்தமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு the subject, earlier known as political economy, is renamed as economics in the late 19th century by Alfred Marshall. அதாவது இந்த சப்ஜெக்டை முன்னாடி பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 19th century கடைசியில்
ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படின்றவர் இதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்னு நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. த நேச்சர் ஆஃப் அ சப்ஜெக்ட் ரெஃபர் டு இட்ஸ் கண்டென்ட்ஸ் அண்ட் ஹவ் அண்ட் வை தே ஃபைண்ட் எ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட். அதாவது ஒரு சப்ஜெக்டோட நேச்சர் அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஏன் அந்த சப்ஜெக்டில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் திஸ் நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடியிங் த வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் கிவன் பை தி நோட்டபிள் எக்கனாமிஸ்ட். ஸோ எக்கனாமிக்ஸோட நேச்சரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வேர்ல்டில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கொடுத்த டெஃபினேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன பிரச்சனைனா எக்கனாமிக்ஸுக்கு ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு சரியான டெஃபினிஷன் தேடுறது ஒரு ஃபியூட்டைல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு ஜேஎம் கீன்ஸ் அவர் இருக்கார்ல, ஸோ அவர் ஒரு எக்கனாமிஸ்ட் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் எக்கனாமி தர ஏகப்பட்ட டெஃபினிஷனால அது தன்னைத்தானே கழுத்தை நெரிச்சிட்டு அது சாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்ட்ராங்கிள்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எக்கனாமிக்ஸில் அவ்வளவு குழப்பமான டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர் ப்ரெசன்ஸ் மேக் ஸ்டடிங் எ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங், என்ஜாயபிள் ஆர் வர்த் வைல். ஆனால் இத்தனை டெஃபினிஷன் இருக்கிறதுனால தான் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, எக்ஸைட்டிங்காக, அப்புறம் வர்த் வைல் அதாவது பயனுள்ளதா, ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் their presence in the social science subject is a clear sign of the growth of the science. நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் ஒரு சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் இவ்வளவு டிஸ்கஷனும் ஒரு டெஃபினிஷனும் இருக்கிறது அந்த சப்ஜெக்டு நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னு ஒரு கிளியர் சைனாக இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் எக்ஸிட்ஸ் ஃப்ரீடம் ஃபார் பீப்புள் அசோசியேட்டட் வித் சச் ஆஸ் சயின்ஸ் டு ஃபார்முலேட் ஃப்ரெஷ் டெஃபினிஷன்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு நியூவாக ஃப்ரெஷ்ஷான டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் வந்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேவா. தீஸ் அசோசியேட்ஸ் அப்ரிஷியேட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அஃபோர்டு டு தெம் அண்ட் கம் அப் வித் த ஃபிலித்தோரா ஆஃப் டெஃபினிஷன்ஸ் சேயிங் த மோர் த மெரியர். அதாவது இந்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபிலித்தோரா ஆஃப் டெஃபினிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் அதாவது ஏகப்பட்ட விளக்கங்கள். ஓகேவா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டெஃபினிஷன்ஸ் இருக்கோ அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கிலீஷில் த மோர் த மெரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு each definition represents a unique generalization. A wide variety of definitions paves the way to arrive a near complete agreement on the subject matter of economics. அதாவது ஒரு டெஃபினிஷனும் ஒரு விதமான விஷயத்த சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பல டெஃபினிஷன்ஸ் இருக்கிறதால லாஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு ஒரு நியர் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட்டுக்கு நம்மளால் வர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எ சயின்ஸ் grows stage by stage, and at every stage its newer definition emerges and a concept associated with it receives some special emphasis. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு சயின்ஸும் எடுத்தோடனே வளர்ந்துடல. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜில் தான் வளரும். கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு புது டெஃபினிஷன் வரும். அப்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான கான்செப்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் எம்பசைஸ் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மொத்தமாக ஒரு சம்மரியாக பார்க்கணுன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து க்ரீக் வேர்டு ஓய்கோனோமிக்ஸ் அப்படின்ற க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. ஸோ 19th centuryல ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸாக இருந்ததை எக்கனாமிக்ஸ்ன்னு மாற்றுறாரு. நெக்ஸ்ட்டு அதோட நேச்சர் பார்த்தோம். அதோட நேச்சர்லேயே நிறைய டெஃபினிஷன் இருந்தது. ஸோ அதனால நிறைய டிஸ்கஷன்லாம் போயிருந்தது நம்ம பார்த்தோம். அதை வச்சு நிறைய கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் இருக்கிறது தான் அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்ற ஒரு சைனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் இருக்கிறதால எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இருக்க டாபிக் எக்கனாமிக்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. இங்கே வந்து 4 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் 4 டெஃபினிஷன் மூலமாக நம்ம எக்கனாமிக்ஸோட க்ரோத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன்.
ஓகேவா. ஸோ இது வந்து கிளாசிக்கல் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழைய காலத்தை சேர்ந்தது. ஸ்மித்தோட வெல்த் டெஃபினிஷன் வந்து வெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணம், காசு, செல்வம் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினிஷன். இது வந்து நியூ கிளாசிக்கல் எரா அந்த பீரியடை சார்ந்தது. அதாவது 1750 1860 வரைக்கும். ஸோ அந்த பீரியட் தான் வந்து நியூ கிளாசிக்கல் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பீப்புளோட வெல்ஃபேர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ராபின்ஸ் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். இது வந்து நியூ ஏஜில் தரப்பட்ட ஒரு டெஃபினிஷன். இதில் வந்து ஸ்கேர்சிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்கேர்சிட்டினா பற்றாக்குறை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சாமுல்சன் க்ரோத் டெஃபினிஷன். ஸோ இது மாடர்ன் ஏஜ், அதாவது மாடர்ன் பீரியடில் தரப்பட்ட ஒரு டெஃபினிஷன். ஸோ இப்போ இருக்கிற க்ரோத்து பற்றின ஒரு டெஃபினிஷன் தான் இது. ஸோ இது ஒரு ஹோலாக நம்ம பார்க்கணுன்னா, எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு ஹவுஸை வந்து மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாட்டோட க்ரோத்தே வந்து அதில் தான் இருக்குன்ற அளவுக்கு வளர்ந்து நிற்குது. நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.